வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து உப்பு காரம்லாம் இறங்கி ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வஞ்சிரம் மீன் வச்சு தான் இது பண்ண போகிறேன். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு வஞ்சிரம் மீனை இது மாதிரி நீளமான துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடையில் கேட்டாலே இது மாதிரி கட் பண்ணி தருவாங்க. முதல்ல நம்ம மீனை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளில் மிளகாய் தனியா ரெண்டுமே சேர்த்து அரைச்ச தூள் இது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்ல உப்பு காரம்லாம் அந்த கார்ன்ஃப்ளவரோட நல்லா கலக்கணும். நல்லா கலந்த பிறகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இஞ்சி பூண்டில் இருக்க அந்த தண்ணி மீனில் இருக்க தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். அதனால் தனியாக எதுவுமே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் நல்லா பெசரி விட்டுடலாம். மீன் உடையக்கூடாது, அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மீனை சேர்த்து இது மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் குலுக்கி விட்டுட்டோன்னா ஈவனாக எல்லா பக்கமும் உப்பு காரம் இறங்கி இருக்கும். மீனெல்லாம் சேர்த்த பிறகு கூட பார்த்திங்கன்னா இப்போ ட்ரையாக தான் இருக்குது. இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு பொரிக்கும் போது கிறிஸ்பியாக வரும். அடுத்து நம்ம ஒரு பவுலில் 3 முட்டையோட அந்த வெள்ளை கரு மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க மீன் அளவுக்கு 3 முட்டையோட வெள்ளைக்கரு சரியான அளவாக இருக்கும். முட்டையை உடைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா இது மாதிரி பீட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 6 பிரெட் துண்டுகளை மிக்சியில் போட்டு ஒரு 2 தடவை நல்லா சுற்றினோன்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு 6 பிரெட் துண்டுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மீன்களை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். மேரினேட் பண்ணியிருக்க மீனை நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டையில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா இது மாதிரி கோட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு எக்ஸாக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஷேப் கிடைக்கணுன்னா இது மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு கோட் பண்ண பிறகு இது மாதிரி லேசாக கொஞ்சம் உருட்டி விட்டோன்னா நமக்கு அந்த எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். பேனில் இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கோட் பண்ணியிருக்க இந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உள்ளே வெந்து இருக்கும். ஆனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கணும்.
இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியான நம்மளோட ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சாஸ் கூட பரிமாறலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.